இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2027 ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த முஸ்லிம் பெருமக்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்திய ஹஜ் கமிட்டியானது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2027 ஆண்டிற்கான ஹஜ் யாத்திரை செல்ல இருப்பவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் முஸ்லிம் பெருமக்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பது குறித்து இந்திய ஹஜ் குழுவானது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஹஜ் 2027 ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம் பெருமக்களிடமிருந்து மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது ஹஜ் விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளது என்பதை தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு அறிவித்துள்ளது. இந்திய ஹஜ் குழு மூலம் ஹஜ் 2027ற்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 22/6/2026 முதல் 20/7/2026 வரை ஆன்லைன் விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழு இணையதளம் மூலம், அதாவது www.hajcommittee.gov.in என்ற இணையதளம் மூலம் அல்லது ஹஜ் சுவிதா என்ற மொபைல் செயலியினை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஹஜ் 2027 விண்ணப்பதாரர்கள் ஹஜ் விண்ணப்ப படிவத்தை கட்டணம் இதுமின்றி சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் தகுதியை உறுதிப்படுத்திக் கொள்ள வழிகாட்டுதல்கள் மற்றும் உறுதிமொழி படிவத்தை கவனமாக படித்து பின்வருவனவற்றின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பதிவேற்ற வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளுக்கு முன்னரோ அல்லது அன்றோ வழங்கப்பட்டதும் குறைந்தது 31/12/2027 வரை செல்லுபடியாகக்கூடியதுமான இயந்திரத்தால் படிக்கத்தக்க இந்திய கடவுச்சீட்டின் முன் மற்றும் பின் பக்கங்கள், அதன் சைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 1200x800 பிக்சல் JPG என்ற ஃபார்மேட்டில் 100 முதல் 500 KB சைஸுக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். வெள்ளை நிற பின்னணியுடன் கூடிய கடவுச்சீட்டு அளவு புகைப்படம் 480x640 பிக்சல் JPG என்ற ஃபார்மேட்டில் 5 முதல் 20 KB ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். வங்கி புத்தகத்தின் நகல் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை 590x750 பிக்சல் JPG என்ற ஃபார்மேட்டில் 80 முதல் 250 KB சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மேலும் முகவரி சான்றுக்காக ஏதாவது ஒரு அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான சைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 590x750 பிக்சல் JPG ஃபார்மேட்ல 80 முதல் 250 KB சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். கடந்த ஆண்டை போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ் பயணிகள் 2 புறப்பாட்டு தளங்களை தங்கள் விருப்பத்தின் வரிசை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே இந்திய ஹஜ் குழு மூலமாக ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்னும் விதியை இந்திய ஹஜ் குழு செயல்படுத்தி வருகின்றது. ஹஜ் 2027க்கான வழிமுறைகளை இந்திய ஹஜ் குழுவின் இணையதள முகவரியான www.hajcommittee.gov.in அல்லது ஹஜ் சுவிதா செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். பாஸ்போர்ட்டிற்காக புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் குடும்ப பெயர், கடைசி பெயர் ஆகியவற்றை காலியாக விடாமல் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையும் உள்ளது. மேலும் ஹஜ் 2027 புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்படும் புனித பயணிகள் நபர் ஒருவருக்கு முதல் தவணையாக ரூபாய் 1,52,300 செலுத்த தயார் நிலையில் இருப்பதுடன் தங்களிடம் செல்லத்தக்க பாஸ்போர்ட் உள்ளதை உறுதி செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 20/7/2026 ஆகும். அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஹஜ் பயணிகள் மரணம் அல்லது கடுமையான மருத்துவ நோய் தவிர வேறு காரணத்திற்காக பயணத்தை ரத்து செய்ய நேரிட்டால் அபராதம் விதிக்கப்படும். இதனால் விண்ணப்பதாரர்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடும். எனவே ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் தங்களை தயார் நிலையில் மற்றும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கான உறுதிப்பாட்டை கவனமாக பரிசீலித்த பின்னரே விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அரசு செயலாளர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 2027 ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள இருப்பவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேற்சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.hajcommittee.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ இணையதளம். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2027 ஹஜ் புனித யாத்திரைக்கான இணையதள விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல இங்க பில்கிரிம் லாகின் ஹஜ் 2027 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடியவங்க லாகின் பண்ணி நேரடியாகவே ஹஜ் 2027 புனித யாத்திரைக்கு விண்ணப்பிக்கலாம். புதுசா பயன்படுத்தக்கூடியவர்கள் இங்க கீழே வரும்போது டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல நீங்க பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணி
சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகு இமெயில் ஐடி மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கவர் கட் கிவன் நேம் as per பாஸ்போர்ட்டில் உள்ளவாறு உங்களது பெயர் ஃபர்ஸ்ட் நேம் இங்க என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு சர்நேம் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா எம்பின் லாகின் பண்றதுக்காக ஒரு எம்பின் கிரியேட் பண்ண வேண்டும், அதாவது ஒரு பாஸ்வேர்டு. அந்த எம்பின் இங்க என்டர் பண்ணி ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மாநிலம் டிஸ்ட்ரிக்ட் பூர்த்தி செய்து அப்ளிகண்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதாவது ஏஜ் கேட்டகரி 65 பிளஸ் ஏஜ் கேட்டகரி, லேடிஸ் வித்தவுட் மெகரம் 65 பிளஸ் 45 பிளஸ் ஜெனரல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஐ அக்ரீட் டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் கட்ஜி 2027 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அல்லது யூசர் ஐடி என்டர் பண்ணி உங்க எம்பின், அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய எம்பின் இங்க என்டர் பண்ணி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல ஹஜ் 2027க்கான விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்யலாம். ஆகவே 2027 ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த முஸ்லிம் பெருமக்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.